அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது ராமகிருஷ்ண பெல் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் நடத்தும் கவியரங்கில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு அப்புறமா நான் கவிதையை சொல்லிடுறேன். இந்த நாள் மிகவும் இனிய நாள். ஏனெல்லாம் தமிழ் புத்தாண்டு. அது இல்லாமல் கூட நம்ம சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த நாள். இந்த 2 நாட்களும் ஒன்றாக இணைந்ததற்கு நான் மிகவும் கொடுப்பனையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்கிறார், இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அது பல இனக்குழுக்களின் தேசம். அப்படி சொந்தம் கொண்டாட வேண்டிய நிலை வந்தால் இந்தியாவின் பூர்வ குடியான தமிழர்கள் கொண்டாட முடியும். அப்படி தமிழர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நாளில் அவர் கண்டிப்பாக நாம் எல்லாருமே மனப்பூர்வமாக நம்ம அவரை நினைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிகழ்வுக்கு தலைமை வகிக்கும் பார்த்தசாரதி அவர்களே, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும், முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் ராசபாண்டியன், செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பொருளாளர் நவீன் அவர்களுக்கும், எனது சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும், அரங்கத்தை கண்டுகளிக்க குழுமியிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி என் கவிதையை வாசிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மானுடம் எங்கே செல்கிறது. எங்கும் நிறைந்திருக்கும் இயற்கை விதியறிந்து தங்கும் நிலையறிந்தான் நாகரீகம் தானடைந்தான். உழுதுண்டு தொழுதுண்டு பகுத்துண்டு வாழ்ந்தவனே, இனம் கண்டு போர் கண்டு சுகம் கண்டு பிரிந்தானே, சூழ்ச்சிகளால் விழுந்தானே, மனிதனாக மறந்தானே. ஜனநாயகம் அவனே, சர்வாதிகாரம் அவனே, முதலாளி அவனே, தொழிலாளி அவனே, கொடுப்பவனும் அவனே, எடுப்பவனும் அவனே, வீழ்பவனும் அவனே, வீழ்த்துபவனும் அவனே. சுயநலத்தால் தாழ்ந்தானே, மனிதனாக மறந்தானே. மதங்கள் கண்டானே, மதமும் கொண்டானே, சாதியம் வளர்த்தானே, சவக்குழியில் விழுந்தானே. பெண்ணடிமை செய்தானே, வன்கொடுமை புரிந்தானே, சாராயம் குடித்தானே, குடும்பத்தை மறந்தானே. மதிகெட்டு போனானே, மனிதனாக மறந்தானே. வரலாறு மறந்தானே, நெறிநூல்கள் துறந்தானே. அலைபேசி அழகினிலே சிக்குண்டு வளர்கின்றான், ஊழல் அரசியலுக்கும் துணையாகி போகின்றான். ஒற்றுமையாய் வாழ்ந்தாலே சமத்துவங்கள் பெருகிடுமே, மனிதநேயம் கொண்டாலே மானிடமும் வளர்ந்திடுமே. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார்.